சர்வதேச கிரிக்கெட்ல இந்தியாவுக்காக 2023-24 கேலண்டர் வருஷத்துல விளையாட போற பிளேயர்ஸுக்கு வழங்கப்படுற மத்திய சம்பள ஒப்பந்த பட்டியலை பிசிசிஐ நேத்து வெளியிட்டாங்க. அதுல ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷான் போன்ற 2 யங் பிளேயர்ஸோட பெயர் அதிரடியா நீக்கப்பட்டிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா ரஞ்சி கோப்பையில விளையாடல அப்படின்றதால அவங்களுக்கு எதிராக பிசிசிஐ இந்த முடிவை எடுத்திருக்கிறதா நம்பப்படுது. முன்னதா இங்கிலாந்து தொடர்ல உங்களை தேர்வு செய்யறதுக்காக ரஞ்சி கோப்பையில விளையாடி தயாரா இருங்க அப்படின்னு பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் வெளிப்படையா இஷான் கிஷான் கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அதே மாதிரி இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில லேசான காயத்தை சந்திச்சு வெளியேறின ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு வாரத்துக்குள்ள குணமடைஞ்சிட்டதால ரஞ்சி கோப்பையில விளையாட சொல்லி அறிவுறுத்தப்பட்டுச்சு. ஆனா அவங்களோட பேச்சு கேட்காத இஷான் கிஷான் 2024 ஐபிஎல் தொடர்ல விளையாடுறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டிருக்காரு. அதே மாதிரி பரோடாவுக்கு எதிரான ரஞ்சி கோப்பை காலிறுதி போட்டியில மும்பை அணிக்காக ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடல. அதன் காரணமாவே அவங்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலைமையில ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷான் போன்ற 2 திறமையான பிளேயர்ஸும் ரஞ்சி கோப்பையில விளையாடாம இப்படி செஞ்சது தமக்கு ஆச்சரியம் அளிக்கிறதா பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி தெரிவிச்சிருக்காரு. அதனால பிசிசிஐ எடுத்திருக்க இந்த முடிவு சரியானது அப்படின்னு தெரிவிக்கிற அவரு இது பத்தி சமீபத்திய பேட்டியில என்ன பேசியிருக்காருன்னா, பிசிசிஐ அவங்க முதல் தர கிரிக்கெட்ல விளையாடுறத விரும்புறாங்க. பிரீமியர் தொடரான ரஞ்சி கோப்பையில இஷான் கிஷான் மற்றும் ஸ்ரேயாஸ் விளையாடாதது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது பிசிசிஐயோட முடிவு. அவங்க சரியாவே எடுத்திருக்காங்க. பிளேயர்ஸ் முதல் தர கிரிக்கெட்ல கண்டிப்பா விளையாடணும். அப்படி செய்யாதது அவங்களோட தப்பு. ஒப்பந்தத்துல கையெழுத்தான பிளேயர்ஸ் உள்ளூர் கிரிக்கெட்ல விளையாடுறத பிசிசிஐ எதிர்பார்க்கும். அதனால அடுத்த சில நாட்கள்ல மும்பைக்காக ஸ்ரேயஸ் ஐயர் செமிஃபைனல்ஸ்ல விளையாட போறாரு. அவங்க யங் பிளேயர்ஸ். ஐபிஎல் தொடர்ல மிகப்பெரிய ஒப்பந்தத்தை பெற்று 3 வகையான இந்திய அணிலையும் விளையாடி வரும் இஷான் கிஷான் ரஞ்சி கோப்பையில விளையாடாதது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அவர் ஏன் அதை செஞ்சார் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்தியாவுக்காக எல்லா வகையான கிரிக்கெட்லையும் விளையாடுற நீங்க உள்ளூர்லையும் விளையாடணும். அதனால ஒப்பந்தமாக இருக்க பிளேயர்ஸ் விதிமுறையை பின்பற்றாம போனா பிசிசிஐ நடவடிக்கை எடுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு.